ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் 27. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 18லேருந்து நான் வாசிக்கலாம்னு நினச்சேன். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிட பத்தத்தை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தில் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்தில் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நித்தியமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். அப்படிங்கிறத இந்த வசனங்கள். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு வசனம் இருக்குது. ஸோ 1 மாதம் 14ஆம் தேதினா நம்மளோட கேலண்டர் படி நம்ம இதை பார்க்கும்போது நம்ம பொங்கல் செலிப்ரேஷன், நமக்கு நம்ம நல்லா பொங்கல் செலிப்ரேஷனில் லீவு ஹாலிடேஸ்ன்னு சொல்லி நம்ம பிஸியாக இருப்போம். பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த முழு பைபிளை நம்ம புதிய ஏற்பாடுலேயும் ஆண்டு இது பண்ணுற இன்சிடெண்ட், எப்போவுமே ஒரு இன்சிடெண்ட் ஆண்டு நீங்கள் இதை மறந்துடாதீங்க, நான் தான் இதை செஞ்சேன்ல அப்படின்னு ஆண்டு ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு விடுதலை ஆக்குறதையும் அவங்களுக்கு எப்படி அற்புதமாக அவங்களுக்கு ஒரு காரியத்தையும் ஆண்டு செஞ்சாருங்கிறது இந்த பைபிள் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த இன்சிடெண்ட் எங்கேனாலும் ஆண்டு இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போடுவார். நம்ம புதிய ஏற்பாடுலேயுமே இந்த காரியங்கள் இருக்கும். அப்போது நம்ம ரொம்ப பிஸியாக பொங்கல் செலிப்ரேஷனை நம்ம பிள்ளைங்களை ஈடுபடுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் குட். பட் நம்ம ஏன் பண்ணுறோங்கிறத டெஃபினெட்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னோம். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்கு பதிலாக இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ 24வது வசனம் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்தியமாக கை கொள்ள கடவீர்கள். ஸோ சங்கார தூதன் போகிறான், நிலைக்காலில் ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கு அப்படின்ற காரியம் இருக்கும்போது சங்கார தூதன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் தலைப்பிள்ளையை விட்டுட்டு சங்கார தூதன் கடந்து போயிடுவான். அதுதான் அடையாளம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேலே இருக்கும்போது எல்லா பாவங்கள் எல்லா காரியங்களும் நம்மளை கடந்து போயிடும். அப்போது நம்ம ஆண்டோட இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நம்ம வாழணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் எல்லா சோதனைகளையும் தாண்டி வர முடியும், எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்மளை சுற்றிலும் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம இங்கேருந்து சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்போது ஆண்டு இப்படி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறாரு, நம்ம எல்லாரையும் பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி
அந்த டைமில், அந்த பொங்கல் டைமில் ஆக்சுவலி நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் we have to praise God for what he has done. நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து நம்ம அவருக்கு ஆராதனை செய்ய நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இது ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு அந்த வாதையிலேருந்து பாதுகாத்தாரு, அந்த வீடையும் அந்த குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் நோவாவோட கதை. ஆண்டவர் எப்படி நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஆண்டோட ரத்தம் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். பாவத்துலேருந்து அது பாதுகாக்கும், நம்ம சுற்றி நடக்கிற சோதனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும், நமக்கு வர்ற ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஏசப்பா அப்படி ரத்தத்தினால எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி நம்ம அடையாளப்படுத்தப்படும் போது உலகத்தோட எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம விலகி இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்ததுலாம் என்னென்னா earthquake, சுனாமி, இப்போ மேஜராக இப்போ 3-4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க மேஜராக பார்த்தது என்னென்னா கொரோனா. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வருஷம் நம்ம சொல்கிறோமா, இந்த பீரியடில் நம்ம அந்த வருஷத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆண்டவர் நம்ம குடும்பத்தை பாதுகாத்தார், நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஆண்டரை துதித்து மகிமைப்படுத்துகிறோமா? இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் கேட்டுட்ருக்கோம்னாலே நம்மளை ஆண்டவர் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு, அவரோட ரத்தத்தால் மூடி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை இன்னைக்கு சாட்சியாக நம்மளை உயிரோட ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் அந்த சோதனையில் சுனாமி வரும்போது நிறைய பேர் தன்னோட ஜீவனை இழந்துட்டாங்க. earthquake-ஆக இருக்கலாம், புயல் வரும்போது நிறையா பிரச்சனைகள்னால நிறையா பேர் உயிரை இழந்திருக்கலாம். கொரோனாவில் சொல்லவே வேணாம், எவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு அப்படி தானே. இப்போ ரீசண்டாக கேரளாவில் இந்த நிலச்சரிவுலாம் நடக்கும்போது அப்போது நிறைய பேர் தன்னோட ஜீவனை தூக்கத்திலே இழந்துட்டாங்க. ஆனால் ஆண்டு நம்மளை எவ்வளோ அழகாக அவரோட ரத்தத்தால் கழுவி நம்மளை மீட்டு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு. நம்ம ஒரு நாளும் அவரோட ரத்தத்தில் நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை கழுவிட்டே இருக்கணும், நம்ம அவரோட உறவில் நம்மளை சரி பண்ணிகிட்டே இருக்கணும், அவரோட ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவர் நமக்கு செய்த இவ்வளோ காரியங்கள், நம்மளை எவ்வளோ பிரச்சனையிலேருந்து ஒரு நாள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வர்றதே அவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை குடும்பத்தை பாதுகாக்கிறாருங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கணும். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், பிள்ளைங்க பைக் எடுத்துகிட்டு எவ்வளோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஈஸியாக அவங்க ரேஸ் அது இதுன்னு போய் தே ஆர் லூசிங் தேர் லைஃப். நிறைய காரியங்கள் வெறும் மொபைலில் எடுக்கிற ரீல்ஸ்க்காகவும் நிறைய காரியத்துக்காகவும் ஒரு ஆபத்தான இடத்துல இருந்து தங்களோட வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற ஆபத்துக்கள் சூழ நம்ம அங்கே தான் வாழ்ந்தாலும் பட் we are not for this world, நம்ம இந்த உலகத்தார் அல்ல என்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதை குறித்து வருஷம் நம்ம நினைப்பூட்டி நம்ம அந்த பிள்ளைகள் நம்ம ஆண்டருக்கு குடும்பமாக ஆண்டருக்கு நன்றி செலுத்துறதுக்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்ல மறந்துடாதீங்க. ஆண்டு நம்மளை எப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்திருக்காரு, எப்படி பாதுகாத்தாரு, எதை கொண்டு நம்மளை பாதுகாத்தார், நம்ம குடும்பத்தை எப்படி பேழைக்குள்ளே வச்ச மாதிரி அந்த புயலின் மத்தியிலையும் அந்த சுனாமியின் மத்தியிலையும் அந்த earthquake-இன் மத்தியிலையும் அந்த நிலச்சரிவின் மத்தியிலையும் கொரோனாவின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாத்தாரு அப்படிங்கிற நன்மையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த பிரச்சனை இந்த வாதை. ஸோ நம்ம கேள்விப்படுறோம் நிறைய ஃப்ளூ பரவுது, நிறையா கிருமிகள் நிறைய காய்ச்சல்கள் பரவுதுன்னு நினைக்கும்போது ஆண்டு நம்ம குடும்பத்தை கிருபையாக பாதுகாக்கிறாரு, அற்புதமாக பாதுகாக்கிறாரு. நிச்சயமாக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதுக்கும் அதை நம்ம பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்கிறதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். குடும்பமாக அவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இதை செய்ய மறந்துடாதீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.